ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சோஷியல் மீடியா சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்சோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீலாக் வீடியோ. நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேன். அந்த ஹோட்டலில் நான் என்னென்ன பார்த்தனோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இதோட நம்ம ஜஸ்ட் வீலாக் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஹோட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் உருவானது எப்போ, யார் அதை முத உருவாக்குனா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட கூடவே சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள், புராண காலத்துலேருந்து அந்த தகவல்களையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோட்டல் உருவான அந்த வரலாறை பற்றி, சுவாரஸ்யமான வரலாறை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட புராண காலத்தில் நல மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்தாராங்க. அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துச்சான். அப்போ அந்த கஷ்ட காலத்தில் தன்னுடைய நாடு, சொத்து, பொருள் எல்லாத்தையுமே இழந்துட்டாராம். தன் மனைவி உட்பட விட்டு விலகி சென்றுட்டாராங்க. அப்படி கஷ்ட காலத்தில் இருக்கிற போது கடவுளே அவர் முன்னாடி தோன்றி, உன்னுடைய கஷ்ட காலம் போகணும்னா நீ ஒரு உணவு விடுதி மாதிரி வச்சு நடத்து. அதாவது உணவு கேட்குறவங்களுக்கு நீ உணவு சமைச்சு கொடுத்து நீ அது மூலமாக சம்பாரிச்சு உன் கஷ்டத்தை போக்கிக்க அப்படின்னு கடவுள் சொன்னாராங்க. ஸோ நல மகாராஜா தான் உணவு விடுதி, அதாவது ஹோட்டல்ன்றதை ஆரம்பித்து சமைச்சு வர்றவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்து அது மூலமாக பணம் சம்பாரித்து தன் கஷ்ட காலத்தை போக்கிட்டாருங்க. ஸோ இப்படி ஒரு கஷ்ட காலத்தில் உருவானதான் இந்த உணவு விடுதி, ஹோட்டல்னு சொல்லி புராண காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹோட்டலை பற்றி நான் அதோட ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு தகவல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் நான் அதை பற்றி சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஹோட்டல் ஜப்பானில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜப்பானில் இருக்கிற ஹோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷியாமா ஆன்சன் கியூன்கான். இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தாங்க. இதான் ஒரு பேருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதான் உலகத்திலேயே மிக மிக பழமை வாய்ந்த ஓல்டஸ்ட் ஹோட்டல் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கேன். இது ஜப்பானில் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து இது வேர்ல்டு லெவல் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது, இந்தியாவில் முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோட்டல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் பீரியட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டயத்தில் த கிரேட் ஈஸ்டர்ன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கொல்கத்தாவில் ஆரம்பித்தாங்க. அதாவது 1840களில். ஸோ இதுதான் இந்தியாவில் உருவான கட்டப்பட்ட முதல் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வரிசையாக நிறைய ஹோட்டல் இன்னைக்கு பல ஹோட்டல்கள் தெருக்கு இருக்குது. அது வேறு விஷயம். ஸோ இந்தியாவில் உருவான முதல் ஹோட்டல் இதுதான், கொல்கத்தாவில் இருக்கிற த கிரேட் ஈஸ்டர்ன் ஹோட்டல். இதெல்லாம் சரி, இங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு 5 ஸ்டாரு, 3 ஸ்டாரு, 7 ஸ்டாரு ஹோட்டல்னு சொல்லி யார் முடிவு பண்ணுறா அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். வேர்ல்டு லெவலில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மாதிரி ஒரு சில சமயம் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. சில இதில் அதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சு, இல்லை அதுக்குன்னு ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HRACC அப்படின்ற ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்குற ஹோட்டலுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலா, 3 ஸ்டார் ஹோட்டலா, 4 ஸ்டார் ஹோட்டலான்னு. இந்த HRACC அப்படின்னா என்னன்னா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்ரூவல் அண்ட் கிளாசிஃபிகேஷன் கமிட்டி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்குற ஹோட்டலுக்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது 5 ஸ்டார் ஹோட்டலா, 7 ஸ்டார் ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டலோடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு. அண்ட் ஆல்சோ நம்ம ஹோட்டலுக்கு எப்படி ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க இந்தியாவில் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ வாங்க என்னுடைய வீலாக்குள்ளே போகலாம். நான் போன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஹில்டன் அப்படின்ற கிண்டியில் இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக தான் போனேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது லோ பட்ஜெட்டில் ஒரு டின்னர் பார்ட்டிக்காக போனதுங்க. லோ பட்ஜெட் டின்னர் பார்ட்டி. ஸோ உள்ளே போகும்போது ஜஸ்ட் என்கிட்ட எந்த கேமராவும் இல்லை, என் மொபைலில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த மொபைலில் நான் என்னால் என்ன இழக்க முடியுமோ அதை கவர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்கள் பார்த்துட்டு. இதாங்க என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக அந்த பாம் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு லுக்கே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோடு ஸ்கேனர் மாதிரி ஒரு மிஷின் தெரியுது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா இப்போ இந்த கொரோனா டைம்னால நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டயத்தை ஒட்டி போனப்போ இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு இந்த லைட்டிங் செட் பண்ணி ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது அந்த லைட்டிங்ஸுக்கு அந்த ஸ்பாட் லைட்டுக்கும் ப்ளஸ் இங்கே போட்டுருக்க லைட்டிங்ஸுக்கும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. உண்மையிலே இந்த லுக்கு தான் பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண ஒரு நல்ல விஷயம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சும்மா ஒரு சூட் கேஸ் மாதிரி வச்சு அங்கே அழகாக அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸுக்கு அந்த பொம்மைலாம் வச்சு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டெயின் வந்து அவங்க பை டிஃபால்ட் அங்கேயே இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு சிட்டிங் ரூம் மாதிரி எல்லோரும் வந்து உட்கார்றதுக்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் பியானோ வந்துச்சுங்க. இந்த பியானோலாம் பார்த்திங்கன்னா பல லட்ச ரூபா மதிப்புங்க. இது வந்து ஒரு முன்னாடி ஃப்ரண்ட்லேயே நம்ம அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு வெளியே பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே சும்மா சூட் கேஸுக்காக அவங்களோட பிராண்டு ஒரு ஒரு லுக்குக்காக இதெல்லாம் சூட் கேஸில் சும்மா அந்த சூட் கேஸ் மாதிரி ஒரு சும்மா ஒரு இதுக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெக்கரேஷன்ஸ் அந்த அவங்க செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கிறிஸ்மஸை ஒட்டி வச்சுருந்ததெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடு மாதிரி வச்சு ப்ளஸ் வந்து அங்கே வந்து கேக் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பார்க்க பேக்கரி மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் பேக்கரி இல்லை. அவங்களுடைய அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஒட்டி அந்த செலிப்ரேஷன்ஸுக்காக வந்து ஒரு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த அப்பர் டெக்கரேஷன்ஸ் அந்த டாப் அந்த மேலே இருக்குங்களா அந்த சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு டிசைன் வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபவுண்டெயினில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தண்ணி கீழே வெளியே வர மாதிரியே இருக்கும். அப்படியே மேலே வடிஞ்சு விடுற மாதிரி கணக்கீழே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் இல்லாது அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அதை நான் சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்மஸுக்காக ரொம்ப அழகாக அது மாதிரி ஒரு டிசைனாக வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க அந்த ஷோட் கேஸில் ரொம்ப அந்த கிளாசிக்கலான பொருள் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சேலெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு கிளாஸ் டோருக்குள்ளே. அந்த ஃப்ளோர் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த வால் டெக்கரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்கலேட்டர் பக்கத்தில் அதுவும் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து லிஃப்ட்டு போர்ஷனுங்க. லிஃப்ட்டு இது வந்து கிட்டத்தட்ட 7+4 இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 மாடி அண்ட் ஆல்சோ ப்ளஸ் டெரஸு. இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் தாங்க. இந்த பஃபெட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெரஸோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக நான் போன டைம் ஈவினிங்னால கொஞ்சம் லைட்டாக இருட்டிடுச்சு, அதனால் வெளிச்சத்தில் காட்ட முடியல. பட் அந்த லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. சீக்கிரமே போகணுன்னு நினச்சேன், பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்விம்மிங் பூலுங்க. யோசிச்சு பாருங்கள், டாப் ஃப்ளோரில் டெரஸில் ஓப்பன் ஸ்விம்மிங் ஃப்ளோரு. நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா சிட்டி பார்த்துங்க, சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கும். சிட்டியோட டோட்டல் டிரான்ஸ்போர்ட் அந்த கத்திப்பாரா பிரிட்ஜு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நைட் நேரனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு சில்லுன்னு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டின்னர் வந்து ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸாக வந்து சாப்பிட்றவங்களுக்காக ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லைட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த சிட்டியோட வியூ வந்து படத்துலலாம் பார்த்துருப்போம். ஒரு மாதிரி ஜூம் பண்ணி ஒரு மாதிரி காட்டுவாங்க, சிட்டியை காட்டும் போது அப்படியே சாயந்தர நேரம் காட்டும் போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அது. ஸோ அப்போ அந்த லைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் வச்சுக்கும் போது அது ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு செம ஹைலைட் இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு டிஜேக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க, போர்ஷன் மாதிரி. நான் போன அன்றைக்கி வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தான் ரொம்ப ஒரு அந்த மூன்லைட் டின்னர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவ் சூப்பராக இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் கேமராவில் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ பண்ணேன், இவ்வளோதான் வந்துச்சு. இந்த இடத்துல நான் ஒரு ஹைலைட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்டர் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், கீழே தண்ணி மிதந்துட்டு இருக்கும், அதுக்கு மேலே வந்து இது செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் நேரம்லாம் என்னால் ஃபுல்லாக ஜூம் பண்ண முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு செக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, தனித்தனி ஒரு போர்ஷனாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சைடில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே வாட்டர் ஒரு கோலம் மாதிரி சும்மா ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் அங்கே உட்காந்து டின்னர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அது இதுதாங்க நம்ம மெயினான போர்ஷன். எதுக்காக வந்தோமோ அதுக்குரிய இடம் இங்கே தான். சாப்பாடெல்லாம் இங்கே தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் டின்னர் அப்படின்றனால வெரைட்டிஸ் வந்து நார்மல் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் மாதிரி கிடையாது. லிமிட்டட் பட்ஜெட் டின்னர்ன்றனால ஒரு லிமிட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே சூப்பராகவும் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒன்றுனா அது உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு சில விஷயங்கள்லாம் ஹைலைட்டான விஷயங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு. அதையும் நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னரில் என்ன வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த டைம் ஒரு ஃப்ளைட் வர போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு எல்லாமே அது மூன் லைட் அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஜே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டிஜே பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த செட்டப் தான் உள்ளே நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் பார்க்கலாமான்னே, ஓகேன்னாரு. பார்த்தேன். அதாவது ஒரு அந்த ஆம்ப்ளிஃபையர்ஸு இந்த மாதிரி டிஜே மிக்சரு இதெல்லாம் வச்சுட்டு அதை வந்து ஒரு லேப்டாப்பில் ஆப்பிள் லேப்டாப்னு நினைக்கிறேன், அதில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சவுண்ட்லாம் செமையாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து அவர் அதை ஒர்க் அவுட் பண்ணுற விதம் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் டக்குன்னு இப்போ 2 சைடு ஒரு இது வச்சுருக்காருன்னா அப்படியே அந்த பாட்டை எப்படி மிக்ஸ் பண்ணுறாரு, எப்படி சவுண்ட் ஆட் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இதில் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஏதோ ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு பார்ட்டி எஃபெக்ட் இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அட்டகாசமாக இருந்தது. அந்த டிஜே இருந்தவர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். அதை மிக்சிங் பண்ணும்போது அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாம் என்ஜாய் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே டெரஸ் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இந்த ஜிம்குள்ளே நுழைய முடியல, அது அக்சஸ் கார்டு வேணும் போல், அது மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அலோடு போல். ஸோ இங்கே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப அதாவது சொன்னால் ஹை கிளாஸாக இருந்ததுங்க. ஸோ கம்மிங் டு டின்னர். ஸோ ஃபஸ்ட்டு வெரைட்டி ஸ்டார்டர் மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, இந்த இதெல்லாம் சொல்லி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா இருந்தது. அண்ட் தென் இது பேர் தம் மசாலா. ஆமாம், இந்த ஆலு தம் மசாலா, அதான் உருளைக்கிழங்குங்க. இது வந்து பரோட்டாவா ஏதோ ஒன்று பிரெட், அதான் அந்த பரோட்டாவும் நானும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் வெஜிடபிள் பிரியாணி. அண்ட் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஏதோ வெஜிடபிள் க்ராக்கட்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வெஜிடபிள்லேயே செஞ்சு ஒரு அந்த இது மாதிரி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நார்மல் ரைஸ், ரசம், தயிர், ஊறுகாய். இங்கே தாங்க நம்ம போர்ஷனு, நான்வெஜ் போர்ஷனு. இது வந்து சிக்கன் செட்டிநாடு மசாலா அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. அதாவது இங்கே கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப டக்குன்னு கரைகிற மாதிரி நல்லா வேக வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. அண்ட் கம்மிங் டு அவர் ஃபேவரைட் மட்டன் பிரியாணினாலே எல்லாருக்கும் ஃபேவரட் தான். ஸோ இது வந்து ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லைங்க, கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனால் நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு வந்து இதில் இல்லை. பட் ஆனால் இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லாதனால எனக்கு அந்த டேஸ்ட்டு தெரியலையான்னு தெரியல. பட் ஆனால் உண்மையிலே இது ஒரு வெரைட்டியாக நல்லா இருந்தது. மட்டனும் சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக வச்சுருந்தாங்க, சான்ஸே இல்லை. அண்ட் தயிர் பச்சடி சூப்பர். அண்ட் எல்லாம் இது வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்வீட்டோடு முடிக்கணுன்றக்காக அந்த ரசமாலா சொல்லி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. அண்ட் கஸ்டர்டு வச்சுருந்தாங்க, ஃப்ரூட் கஸ்டர்டு. அண்ட் தென் ஐஸ்கிரீமு, அந்த சாக்லேட் க்ரீமு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு சாரிங்க, ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே காட்டியிருக்கணும், மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த ரொட்டேஷனில் வந்தனால எனக்கே அது தெரியல. ஆக்சுவலாக சூப் வச்சுருந்தாங்க. இனிஷியலாக சூப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் அவங்ககிட்ட இதை தான் காட்டியிருக்கணும். பட் வந்து அதை காட்டிட்டேன். ஸோ அண்ட் அட் லாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இதோட ஃபினிஷ் பண்ணோங்க. ஆக்சுவலாக என்னால் அந்த சாப்பிட்றது வீடியோ எடுக்க முடியல ஃபோன் வச்சுட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நீங்களும் சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எங்கள் மொபைல் கேமராவில் தான் எடுத்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.